தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் மணிகண்டனிடம் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை வந்துருச்சு. இப்போது நோய் தடுப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எது மாதிரி நம்ம எடுத்து வரோம் சார்? ஏற்கனவே இது நம்ம 2012லேருந்தே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கிளியர் ப்ரோட்டோக்கால் இது பண்ணியிருக்காங்க. சுகாதாரத்துறை பொறுத்தவரை ஓவரால் நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷனில் சுகாதாரத்துறை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த தண்ணியால் ஏற்படக்கூடிய தொற்று, அதே மாதிரி நம்மளோட இந்த நல்ல தண்ணியில் வரக்கூடிய கொசுவால் ஏற்படக்கூடிய தொற்று போன்றவை கூர்ந்து கண்காணிப்பு டெய்லி நம்ம ஃபீவர் சர்வேலன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டிசீஸ் சர்வேலன்ஸ் பண்ணுறோம். மாவட்ட ஆட்சியர் தலைவர் அனைத்து துறைகள், குறிப்பாக உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. சுகாதாரத்துறை பொறுத்தவரை நம்ம தேவையான ப்ளீச்சிங் பவுடர் உள்ளாட்சி அமைப்போட வச்சுருக்கோம். தண்ணி தேவையான குளோரின் லெவல்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மருந்துகள் கையிருப்பு 6 மாதத்துக்கான கையிருப்பு கையில் வச்சுருக்கோம். பொதுமக்கள்கிட்ட எங்களோட வேண்டுகோள் என்னன்னாக்கா, ஒரு காய்ச்சல் வரும்பொழுது அவங்கள தானாக மருந்தை ஃபார்மசியிலையோ இல்லையா அந்த பகுதியில் யாரோ செட்டு மாத்திரை போன்றவர்கள் மூலமாக அருந்தக்கூடாது. திருவள்ளூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் மர்ம காய்ச்சல் பாதிக்கப்பட்டு சிலர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ இதில் மேற்கொண்டு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்லாத இருக்கிறதுக்கான சுகாதாரத்துறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு சார். இப்போ திருவள்ளூர் பொறுத்தவரைங்க நமக்கு ஏற்கனவே காவேரி, ராஜபுரம் போன்ற பகுதிகளில் இது ஏற்பட்ட உடன் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் கூட அந்த பகுதியில் மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன்ஸ், லெப்டோஸ்பைரோசிஸ், அந்த மாதிரி 3-4 வகையான இன்ஃபெக்ஷன் அது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருது. அந்த பகுதி பர்டிகுலர் திருத்தணி பகுதி, பொன்னேரி பகுதி போன்றவர்கள் நம்ம தொடர்ந்து இதை நிறைய ஆய்வுகள் நடத்தப்பட்டு அந்த ஃபீல்ட் டீம்ஸ் இன்னும் ஃபங்க்ஷனலாக இருக்காங்க. இந்த 2-3 மாதம் கண்காணிப்பில் இருக்கு. தண்டரை பொறுத்தவரை தெளிவாக சொல்கிறோங்க, அது பல முறை நம்ம இயக்குநர்கள் எல்லாம் அங்கே ஸ்பாட்டில் போயிட்டு அது செப்பரேட்டாக இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. அதற்கும் தொற்றுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தொடர் கண்காணிப்பில் அந்த பகுதியிலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2-3 மாவட்டங்கள் மட்டும் இல்லாங்க, ரிப்போர்ட் ஆகாமல் இருக்கும்பொழுது கூட தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் தலைமையின் கீழ் அனைத்து வகையான காய்ச்சல்களும் கண்காணித்து வருகிறார்கள்.